உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி என்ன செய்றாங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக, அவங்க அந்த நோய் நிவாரணத்துக்காக ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துஆ சொல்லி கொடுக்குறாங்க? பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வுடைய பெயரால் நான் உமக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய பெயரால் உனக்கு ஓதி பார்க்கிறேன், மின் குல்லி ஷைஇன் யூதீக, உனக்கு தொல்லை தருகிற எல்லா பொருள்களில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரால் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுறேன். எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுறேன்? உனக்கு தொல்லை தருகிற அனைத்து பொருட்களில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி அர்கீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின், ஒரு பொறாமைக்கார கண்ணை விட்டும் ஒவ்வொரு உயிருள்ள ஜீவன்களுடைய கேடை விட்டும் உனக்கு அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹு யஸ்பீக, அல்லாஹ் உனக்கு குணம் தருவானாக அப்படின்ற ஒரு துவாவை அவங்க சொல்லிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமடைகிறாங்க. இதுல கூட நமக்கு மெசேஜ் இருக்குது. நமக்கு அந்த மாதிரி நோய் நொடி ஏற்படுமையானால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த துவாவை ஓதி அந்த நோய்க்காக வேண்டி நிவாரணத்தை காட்டி தந்தார்களோ அதை நாமளும் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து குர்ஆன் என்ற அந்த வேதத்தை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சேர்ப்பித்தது ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கு மாத்திரம் அவங்க வரல. பல நேரங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் லைலத்துல் கத்ருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. எப்படி ஏத்திகாஃப் இருக்கிறாங்க? முதல் 10 நாள் இருக்கிறாங்க. ரமலான் மாசத்துல முதல் 10 நாள் தான் ஃபர்ஸ்ட் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? அந்த 10 நாள்ல லைலத்துல் கத்ர் இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக இருக்கிறாங்க. 10 நாள் முடிச்ச உடனே முடிய போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீ தேடுறது இந்த 10ல இல்லப்பா, இன்னுமே தான் இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாரு அவரு. மறுபடியும் ஒரு 10 நாள் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அது முடிய போகுது. இதுக்குள்ள லைலத்துல் கத்ர் வந்திருக்குமா வரலையான்னு உங்களுக்கு தெரியல. மறுபடியும் என்ன சொல்றாங்க, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்க தேடுற லைலத்துல் கத்ர் இதுலயும் இல்ல, முதல் 10லயும் கிடையாது, இரண்டாவது 10லயும் கிடையாதுன்னு சொல்லி இந்த மூணாவது 10ல தான் இருக்குதுங்கிற மெசேஜ் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்களே. அதுக்கு முன்னாடி ஒரு மாசம் கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க லைலத்துல் கத்ர கடைசி 10ல தேடிக்கிறங்க, ஒத்தப்படையான இரவுல தேடுங்கன்னு சொன்னாங்களே. அதுக்கு முந்தி என்ன நடக்குது எதுன்னு உங்களுக்கு தெரியல. 30 நாள் எப்ப வேண்டாலும் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால ரமலான்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான், ரமலான் முழுசு நம்ம இருப்போங்கிற அளவுல இருக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நாள்லயும் வந்து என்ன செய்யறாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீ தேடக்கூடிய இரவு வந்து இங்க இல்ல, இனிமே தான் இருக்கிறது. இப்படி எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹ்வோடு அதிகமான தொடர்பு வைத்திருந்த வானவர்னு பார்த்தோம்னு சொன்னா இவரா தான் இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் எல்லா நேரம் குர்ஆன் அல்லாத மற்ற செய்திகளை சொல்வதற்காக எல்லாம் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவிர வேற சில வானவர்களும் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வந்து இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சில பணிகள் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானவர்களுடைய பணிகள் என்ன, அவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள தொடர்பு என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். க்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய வானவர்களை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக வானவர்களிலே மலக்குகளிலே பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும் வானவர்களில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள். இவர்களை பற்றி இவருடைய பெயர் திருமறை குர்ஆனில் கூட கூறப்பட்டிருக்கிறது. மன்கான அதுவன் லில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ ஜிப்ரீல ஓ மீகால ஃபைனல்லாஹ அதுவன் லில் காஃபிரீன், யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரி என்ற ஒரு சொற்றொடரை அல்லாஹ் திருமறையிலே பயன்படுத்துகிறான். இதுல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்த இடத்திலே நிறுத்தி அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மீகாயில் என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்டாலும் குர்ஆன்ல வந்து மீகால் என்றுதான் சொல்லப்படுகிறது. மீகால் என்று சொன்னாலும் அவருடைய பெயர் தான்,
மீகாயில் என்று சொன்னாலும் அது ரெண்டுமே அவருடைய பெயருடைய இரு வடிவங்கள். இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சந்திக்க வரும் பொழுது உடன் இருந்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களிலே ஜிப்ரீலோடு சேர்ந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சில பணிகளுக்கு அனுப்பப்பட்டதை ஹதீஸுகளில் நம்ம பார்க்கிறோம். உஹது போர் நடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலப்புறத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவங்களுடைய இடதுபுறத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் வெள்ளை வெளேர் என்று ஆடை அணிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்றார்கள் என்ற ஹதீஸை சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களிலே அவங்க தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியில் இருக்கும் பொழுது இரண்டு வானவர்கள் வந்து சில விஷயங்களை பேசுவார்கள். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மெசேஜ் வந்து கிடைக்கும். உரையாடல் மாதிரி இவங்க பேசிக்கிற மாதிரி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து அவங்க உள்ளத்துல இறங்கும். அவங்க தூங்கும் பொழுது அல்லைனு நாயிமத்துன் ஒல் கல்பு யக்லான், இறை தூதராகிய என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு தான் உறங்குமே தவிர கல்பு உறங்காது என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் வந்தார்கள். வந்து என்னை வந்து அப்படியே வானுலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியில் இருக்கும் பொழுது அங்க உள்ள சில காட்சியெல்லாம் காட்டினார்கள் என்று வரும் பொழுது ஒருவர் வந்து ஜிப்ரீல், இன்னொரு வந்து மீகாயில் என்று சஹீஹுல் புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னதாக நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். அதே மாதிரி மேராஜுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற பொழுது பலரையும் அறிமுகப்படுத்துகிறார்கள். இவங்க தான் ஆதம் நபி, இவங்க தான் இப்ராஹிம் நபி, இவர் தான் வந்து மாலிக், இவர் தான் ஈசா நபி என்றெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது பக்கத்திலே மீகாயில் இருக்கிறாரு. நான் தான் ஜிப்ரீல், இவர் தான் மீகாயில் என்று கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீகாயில ஒரு முக்கியத்துவப்படுத்தி அறிமுகப்படுத்தினதையும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்திற்கும் விழிப்பிற்கும் மத்தியில் இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு பேரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படர்க்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மனிதருக்கு ஒரு தகுதியான ஒரு உதாரணத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாணவர் கேட்கிறார். கேட்டவர் ரெண்டு பேர்ல யாருன்னு சொல்லப்படல. ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கேட்கிறாங்க, இந்த முகமது நபிக்கு இவருக்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை நீங்க சொல்ல இயலுமா அப்படிங்கிறாங்க. இன்னொருவர் வந்து உதாரணத்தை சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு அந்த ஹதீஸுடைய முடிவுல ஒருவர் ஜிப்ரீல், இன்னொரு மீகாயில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குறாங்க. அந்த உதாரணம் கூட என்னன்னு நம்ம தெரிஞ்சால் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த உதாரணம் என்ன? இந்த மனிதருக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முதலாளி, ஒரு எஜமான் ஒரு பெரிய வீட்டை கட்டுகிறான். அந்த வீடு கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டில் நல்ல ஒரு விருந்தை தயார் செய்கிறான். விருந்தை தயார் செய்து மக்களை எல்லாம் அழைத்து வருமாறு அவன் வந்து ஒரு ஆளை அனுப்புகிறான். அந்த ஆளுடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அந்த மாளிகைக்குள்ளே நுழைகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் விருந்து கிடைக்கிறது. யாரெல்லாம் அந்த மாளிகைக்கு வரலையோ அவங்க வந்து விருந்தை இழந்துடுறாங்க. இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு, இந்த உதாரணத்தில் வீடுங்கிறது சொர்க்கம், வீட்டை கட்டணம்ங்கிறது அல்லாஹ், அழைச்சுக்கிட்டு வர சொன்னது வந்து இவரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி அவங்க பேசிக்கிறாங்க. அப்படி அழைத்து கொண்டு வர சொன்னது இவரு. இவருடைய அழைப்பை யார் ஏற்று இந்த மாளிகைக்குள்ள இஸ்லாம்ங்கிற மாளிகைகள் நுழைகிறாங்களோ அவங்க அந்த சொர்க்கங்கிற விருந்து அடைவாங்க. உதாரணம் இந்த மாதிரி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி இப்ப நான் சொன்ன இந்த விவரங்களை தவிர வேற ஒன்றும் கூடுதலாக அவங்களை பற்றி குறிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் சில பொய்கள், சில கட்டுக்கதைகள் இருக்கின்றன. என்ன கட்டுக்கதை என்று சொன்னால், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் மலை டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவர் நினைக்கும் போது அவர் வந்து மலையை பெய்ய வைக்குவாரு, அவர் தான் மேகத்தை ஓட்டி செல்வாரு, அவர் தான் இந்த பயிர் பச்சை இந்த இலாக்காவெல்லாம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பரவலாக உலமாக்கள் பயான்கள்ல வந்து சொல்கிறார்கள். அது மாதிரி சில ஹதீசுகள்ல தபரானிகள் கூட ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீசுகளை வல்லுநர்கள் எல்லாம் அது வந்து சரியான ஒரு ஹதீஸ்ல முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் பின் அபூ லைலாங்கிற ஒரு ஆள் அதை அறிவிக்கிறாரு. இவர் வந்து பொய்யரு, இவர் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்ட ஒரு செய்திதான் இருக்கே தவிர மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன டியூட்டின்னு சொல்லப்படல. ஜிப்ரீலோட வந்திருக்கிறாங்க, வேற அல்லாஹ் நாடிய டியூட்டி அவங்களுக்கு கொடுத்திருப்பான்.
இன்னும் ஒரு வேலைக்கு தான் அவங்க நியமிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அடித்து சொல்ல இயலுமான்னு கேட்டா அப்படி சொல்ல இயலாது. ஆனால் ஒன்றை நம்ம உறுதியாக சொல்ல முடியும், ஜிப்ரீலுக்கு அடுத்த இடத்திலே வைத்து அவர் பேசப்பட்டிருக்கிறார். அதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஹதீஸ்கள்ல பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட வானவர்கள் ஒரு ஆள் இஸ்ராபீல். இந்த இஸ்ராபீல் என்ற பெயர்ல ஒரு வானவர் இருக்கிறார். இந்த வானவரை பற்றி இந்த பெயர் தான் ஹதீஸ்ல வருதே தவிர இவருக்கு உரிய வேலை என்ன, இவர் எதுக்காக வேண்டி இவர் படைக்கப்பட்டிருக்கிறாரு, இவர் என்னென்ன பணிகளுக்கு அனுப்பப்பட்டுவார் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்ல சொல்லப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்து தொழ ஆரம்பித்தார்களே ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு துஆ செய்வாங்க. அந்த துஆவில் என்ன சொல்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீகாயில வ இஸ்ராபீல, ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராபீலுடைய இறைவனேன்னு சொல்றாங்க. அப்ப இஸ்ராபீல் ஒருத்தர் இருக்கிறார். ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராபீல் அந்த வரிசையில சொன்னதுனால இஸ்ராபீல் என்று ஒருத்தர் இருக்கிறது வழங்குறது, அவர் ஒரு மலக்கு என்பது வழங்குகிறது. பாத்திர சமாவாத்தி வல்லார், வானங்களையும் பூமி, அந்த துவா பெரிய துவா. அது நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது, நம்ம போற வழி சரிதானா, எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது தடுமாற்றம் இருக்கும் பொழுது இந்த துவாவுல எங்களுக்கு சரியான பாதையை காட்டுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கணும்னு கற்று தர்றாங்க. இரவுல நம்ம தொழும் பொழுது ஓத வேண்டிய அந்த துவா என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராபீல் ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்ளி, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பவனே, ஆலிமல் கைபி வ ஷஹாதத்தி, வெளிப்படையாக இருப்பதையும் மறைவாக இருப்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியவனே, அந்த தஹக்குமு பைன இபாதிக்க ஃபீமா கானு ஃபீ யக்தலிஃபூன், மனிதர்கள் எதிலே முரண்பட்டிருக்கிறார்களோ அதுல நீதான் சரியா தீர்ப்பளிக்கிறமே, வஹதினி லிமக்துலிப ஃபீஹி மினல் ஹக், இறைவா எதுல கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதுல ஹக்கு என்னவோ உண்மை என்னவோ அதை எனக்கு காட்டி தந்துரு. இது நிக்க உன்னுடைய அருளால் உன்னுடைய கருணையினால் நான் போற பாதை சரிதானா என்பதை எனக்கு காட்டி தந்து விடு. ஏனென்று கேட்டால், இன்னக தஹதி மன் தஷாவு இலா ஸிராத்தி முஸ்தகீம், நீ நாடியவர்களுக்கு நேரான பாதையில் நீ தான் நடத்தி செல்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பமாகவும் கருத்து வேறுபாடுமாகவும் இருக்கிற நேரத்தில் எதை தேர்வு செய்யறது என்று ஒரு நிலை ஏற்படுமானால் சொல்ல வேண்டிய ஒரு துவா. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது 3 முக்கியமான வானவர்கள் பேரை சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல இவர் பேர் வருது. இதை தவிர இவர் இன்ன வேலை செய்வாரு, இந்த பணிக்கு அவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று எந்த விதமான சான்றும் நமக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் பரவலாக மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள், அவங்களா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சூர் ஊதுறதுக்கு அவர் படைக்கப்பட்டிருக்கிறாரு, சூர் ஊதுறதுக்குன்னு ஒரு இருக்கிறாரு. ஆனால் சூர் ஊதுறதனுடைய அந்த டியூட்டி இஸ்ராபீல் கையில தான் இருக்குது என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறான்னு கேட்டா அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. அல்லாஹ் ஒரு சூர் ஊதப்படும். சூர்னா உலகம் அழிக்கப்பட நேரத்தில் ஒரு எக்காலம் ஊதுவாங்க, ஒரு குழல்ல இருந்து ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தினா சூருங்கிறது. அந்த சத்தம் வந்த உடனே உலகம் அழிஞ்சு போயிடும். மறுபடியும் ஒரு தடவை ஊதப்படும், உடனே எல்லாம் உயிரோடு எந்திரிச்சிருவாங்க. இப்படி 2 தடவை சூர் ஊதுதல் என்று இருக்கிறது. இதை பெரும்பாலான உலமாக்கள் பயான்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அது இஸ்ராபீல் தான் அதை ஊத போறாரு, அவர் ஊதினோன்னு உலகமெல்லாம் அழிஞ்சிரு, மறுபடியும் ஊதினோன்னு உலகமெல்லாம் இறந்தவர்கள்லாம் உயிராயிருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த சம்பவம் ஊதுறவர் இவரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் இது மாதிரியான ஒரு ஹதீஸ் பைஹக்கிலையும் தபரானிலையும் முஸ்னத் அபூ யாலாங்கிற நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வேறு சில நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் பொய்யர்களா இருக்கிறாங்க, பலவீனர்களா இருக்கிறாங்க. அலி இப்னு ஸைத் இப்னு ஜதான் என்ற ஒரு ஆள் இதை அறிவிக்கிறாரு. இவருடைய எந்த ஒரு ஹதீஸையும் எந்த ஒரு ஹதீஸ்களை வல்லுநர்களும் நிராகரித்திருக்கிறார்கள். இது மாதிரியானவர்கள் தான் இந்த இஸ்ராபீல் என்பவர் சூர் ஊதுவார்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி அவர் சூர் ஊதுவாருக்கு ஆதாரம் இல்லை. அப்ப ஜிப்ரீல் ஒருத்தர் இருக்கார், நம்ம நம்பணும். அவருடைய பணிகளுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது, அதையும் சேர்த்து நம்பணும். மீகாயில் ஒருத்தர் இருக்கார், நம்பணும். அவருடைய பணிகளுக்கு பெருசா ஆதாரம் கிடைக்கல, அவர் நிறுத்திக்கிறணும். இஸ்ராபீல் என்று ஒருத்தர் இருக்கார், நம்பணும். அவர் பேர் மட்டும்தான் வந்திருக்கே தவிர அவருடைய சிறப்போ தகுதியோ அவர் கொடுக்கப்பட்ட வேலையோ ஒண்ணுமே நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த பெயரை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அதுக்கடுத்து பரவலாக நம்ம முஸ்லிம்கள் மத்தியில தெரிஞ்ச பேர் என்னன்னு கேட்டா இஸ்ராயில் சொல்லி, ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில் சொல்லி 4 வானவர்களை சொல்லி கொடுப்பாங்க. மக்தபுல் அலி போய் ஓதும் பொழுது என்ன செய்வாங்க, 4 இஸ்ராயில் என்ற பெயர்ல ஒரு வானவர்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ல ஒரு வானவர் இருப்பதாக எந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்திலையும் இல்ல, எந்த ஒரு ஹதீஸிலையும் இல்ல.
சொல்ல போனா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல கூட இல்ல, பொய்யா அந்த காலத்துல இட்டு கட்டி விட்டாங்களே அது மாதிரி